இப்ப மூர்த்தி நாயுடுன்ற பேரை நம்ம டீகோட் பண்ணலாம். ஹனுமானினுடைய மாருதி என்ற பெயரின் ஒரு திரிபு தான் மூர்த்தி என்ற பெயர். மாருதி, மூருதி, மூர்த்தி. ஹனுமானினுடைய வம்சாவழிகள் மேற்கு ஆப்பிரிக்க மூர்கள் நமக்கு தெரியும். மாருதியினுடைய வம்சாவழிகள் தான் மூர்கள். அந்த மேற்கு ஆப்பிரிக்க மூர்களின் ஒரு கிளை பிரிவு தான் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்த ஆந்திர நாயுடுக்கள். நாயுடுக்கள் ஹனுமானினுடைய வம்சாவழிகள். நாயுடுக்கள் மேற்கு ஆப்பிரிக்க மூர்களின் ஒரு கிளை பிரிவு. அந்த மூர் இனத்தை குறிக்கிற பெயர் தான் மூர்த்தி. ஹனுமானினுடைய மாருதி என்ற பெயரிலிருந்து திரிபடைந்த பெயர் மாருதி, மூருதி, மூர்த்தி. ராமாயண போர்ல எப்படியோ தப்பிச்ச அனுமானும் அவனுடைய கூட்டமும் மேற்கு ஆப்பிரிக்க பாலைவனத்துல போய் குடிபெயர்ந்திருக்காங்க. அங்க அவர்களுடைய இனத்தின் பெயர் வந்து மூர் அப்படின்னு மருவி இருக்கு. மேற்கு ஆப்பிரிக்க மக்கள் அனுமானினுடைய வம்சாவழிகள்ன்றதுக்கு திரைப்பட ஆதாரமும் இருக்கு. பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபாரெவர் படத்துல வர இந்த காட்சியை பாருங்க. Leader of the Jabari will I accept your challenge, Mbaku. Glory to Hanuman. Glory to Hanuman. அந்த மேற்கு ஆப்பிரிக்க மூர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்துல மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்காங்க. அந்த மூர்கள் உருவாக்கிய ஒரு அரசு பரம்பரை தான் மௌரியர்கள். மூர், மௌரியா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்துல வட இந்தியாவில இருந்து அங்க ஆந்திராவுக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. ஆந்திரால அவங்க வச்சுக்கிட்ட பெயர் நாயுடு. இந்த பெயர் எப்படி வந்திருக்கு? சமீபத்துல விநாயகனை டீகோட் பண்ணும்போது பாஷா, கோயிலா போன்ற படங்கள்ல இருக்கிற சிம்பாலிசத்தை வச்சு ராமனும் லக்ஷ்மணனும் மேற்கு தொடர்ச்சியில இருக்கிற மலைவாசி மக்களை மிரட்டி அடிப்பணி வைக்கிறதுக்காக நிறைய நாய்களை வளர்த்தானுங்கன்றத நான் டீகோட் பண்ணியிருந்தேன். அதுல இருந்து உருவான சொல் தான் நாயகன். நாய் கூட்டல் அகன், நாயகன். ராமனை குறித்த நாயகன் என்ற அந்த சொல்லிலிருந்து வந்ததுதான் வி நாயகன் என்ற ராமனை குறித்த பெயர். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராமன் கிட்ட ஒரு பெரிய நாய்ப்படை இருந்திருக்கு அப்படின்றது உறுதியாகுது. அவன் வளர்த்த அந்த நாய்களை மலைவாசி மக்கள் மேல ஏவி விட்டு அவங்கள அடிப்பணியை வச்சிருக்கான். ராமனுக்கு எப்படி அவனுடைய நாய்ப்படை மக்களை அடிப்பணி வைக்கிறதுக்கு உதவியா இருந்ததோ அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையை சேர்ந்த சில கூட்டங்கள் ராமனுக்கு நாய்ப்படையா செயல்பட்டதனால அவர்களுக்கு நாயுடுன்னு பிராமண கூட்டம் பெயர் கொடுத்திருக்கு. அடிமையாக செயல்பட்ட வந்தன அனுமான் அவனுடைய வம்சாவழிகளுக்கு மேற்கு ஆப்பிரிக்கால மூர்கள் என்ற பெயர் இருந்தது. ஆனா ஆந்திராவில அவர்களுக்கு நாயுடுக்கள் என்ற பெயரை பிராமணர்கள் கொடுத்திருக்காங்க. தற்கால ராமன்களான சுப்பிரமணிய சாமி, சோ ராமசாமி போன்றவர்களும் ஆந்திர நாயுடுக்களை அவங்களுடைய அடிமைகளாகவும் அடியாட்களாகவும் நடத்தி தமிழினத்தை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. இந்த நாயுடுக்களும் தமிழர்களுக்கு நல்லது செய்யற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கூட இருந்தே குழிப்பறிக்கிற வேலையை தான் காலங்காலமா செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கான ஒரு உதாரணம் விடுதலை புலிகளுடைய கொடியே ஒரு நாயுடு தான் வடிவமைச்சிருக்காராம். நடராசன் நாயுடு என்ற ஒரு தெலுங்கர் தான் விடுதலை புலிகளுடைய கொடியே வடிவமைச்சிருக்காராம். உதவி செய்யறன்ற பேர்ல எல்லா விஷயத்திலையும் இந்த தெலுங்கர்களுடைய தலையீடு இருக்கிறதுனாலதான் தமிழின படுகொலை என்ற கோரம் நடந்திருக்கு. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் 2 ஆதிக்க சாதிகள், ஒன்னு நாயுடுக்கள், இன்னொன்னு ரெட்டிக்கள். இந்த ரெட்டிகளுடைய பூர்வீகமும் சமீபத்துல தான் நம்மளுக்கு உறுதியாச்சு. ஆதவ் அர்ஜுனா என்கிற இந்த ரெட்டிக்கு பிராமணர்கள் ஹனுமான் கதாபாத்திரம் கொடுத்திருக்கிறதுனால ரெட்டிகளும் ஹனுமானினுடைய வம்சாவழிகள் தான் என்ற வரலாற்று உண்மை இதுல இருந்து நம்மளுக்கு உறுதியா தெரிய வந்திருக்கு. இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு தான் கன்னட பூர்வீகம் கொண்ட டிசிபி பார்கவன் மூலமா ரெட்டிகள் வந்து ராவணன் இந்திரனுடைய வம்சாவழிகள், அவங்களும் தமிழனம் தான் அப்படின்னு சொல்ல வச்சிருக்காங்க பிராமண சதிகார கும்பல். ஆனா ஆதவ் அர்ஜுனாவை டீகோட் பண்ணது மூலமா ரெட்டிகளும் ஹனுமானினுடைய வம்சாவழிகள் அப்படின்ற உண்மை நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு. அதாவது ராமன் காலத்திலிருந்தே வானர சேனையாகவும் நாய்ப்படையாகவும் செயல்பட்டவர்கள் தான் அனுமானினுடைய வம்சாவழிகளான நாயுடுக்களும் ரெட்டிக்களும்.